நம்ம இன்னைக்கு கிராணி கேம் தான் விளையாட போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிராணி கேம் விளையாட போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த கிராணியை பாருங்க, பாத்தே வச்சு விட்டு விளையாடுவோம். எல்லாருமே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், இந்த பாருங்களேன், ஒரு கேமரா நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் முன்னாடி போகிறோம். எப்பா வியாபாரிங்க கொஞ்சம் உள்ளார வாங்க. கேட்டு ஏன் மூடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? திருட யாரும் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். நீங்கள் வாங்க ஒன்று பார்க்காதீங்க. வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிராணி பேசுது ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா பணத்தை ஏன் தூட்டு இருந்தாலும் பார்க்குறியா? அது எதுக்குன்னா முதல்ல எதுவும் உள்ள வராங்கிறதுக்காக தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க. என்னங்க அந்த பையன் வந்துட்டான், போட்டு தள்ளிடுறியலா? சரி மை ஒய்ஃப் ஒன்று கண்ணடுங்க போட்டுட்டேன். டே 1 தொடங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கதை கிட்ட போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராணி வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் சைடில் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வராது பாரு. மாமியார் தம்பி உன்னை சாப்பிடலான்னு வந்துகிட்டு இருக்கேன். பின்னாடி திரும்ப, பின்னாடி மட்டும் சென்று வரும். இந்த இடத்துல வரும்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஏதோ சத்தம் கேட்குது. அந்த தம்பியால என்ன பண்ண முடியும்? சரி, நம்ம போய் வேலையை பார்ப்போம். கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? என் ரூமுக்கு கொண்டு வாங்கலை. இந்த பக்கத்து போகிறது கிராணி வேற வந்துக்கிட்டு இருக்குங்க. அக்கா கிராணியோட அலாரம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிராணி இங்கே வந்துடும். வேணும்னா பாருங்க கைஸ், இப்போ கிராணி வரும் கைஸ். என்ன நம்ம அலாரம் அடிக்குது? ஒருவேளை அந்த பையன் எதுவும் தப்பிச்சு போயிருப்பானா? சரி போய் பார்ப்போம். டக் 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 டக். என்னடா சத்தம் கேட்குது? கிராணி வருமா? ஆமாண்டா பேராண்டி எங்க இருக்க? கிராணி உனக்காக தேங்காய் கொண்டு வந்திருக்கேன்டா, முத்துல தேங்காய். என் கையில் இருக்க பேட்டாலும் உன் மண்டையில் ஒரு அடி வாங்கிக்கிட்டேன்னா அந்த தேங்காய் உன்கிட்ட கொடுத்துட்டு போவேன்டா பேராண்டி. கிராணியை காணும் கைஸ். ஒருவேளை இருக்குமா? அங்கிட்டு சைடுல ஒருவேளை இருக்குமா கைஸ்? கிராணி பேராண்டி
சத்தம் கேட்கும் இல்லையா அந்த பக்கம் திரும்பி போய் தட்டி விட்டு வரா போய் தட்டி விட்டு வரா கிராணி வருதான்னு பார்ப்போம் வெளில போடும் மெண்டல் மெண்டல் என்னடா பண்ற மிரண்டட கொஞ்ச நேரத்துல ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் படக்கம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாண்ட்ரினா எம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கொடூரமா இருந்துச்சு சாண்ட்ரினா ஏய் போய் இந்த இடத்துல தட்டி விட்டோடா இதை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிராணி நிக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேராண்டி எங்க இருக்க கிராணி இங்க பாரு ரொம்ப நாளாச்சு எங்க போடடியாச்சு பார்த்து எங்க போயிட்டியோ கிரேணி எங்க இருக்க பேராண்டி இந்த ஆத்தாவை கூப்பிட்டியா இந்தா வந்துட்டு இருக்கேன் பார்த்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வெளியே தான் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்கடைக்குள்ளே விட்டு இறங்க போகிறோம் நம்மளை வந்து முதல்ல கடிக்குதான்னு தான் பார்க்க போகிறேன் கடிச்சு போடுமா ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறோம் மேலே வந்துச்சுடா ஃப்ரெண்ட்ஸ் வருது மேலே முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கொண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே இறங்குறது தப்பான ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாமல் இறங்கி மண்டை ஷாட் வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டே 2 நான்டா சரி ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சி வச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த முதலைக்கும் கை இருக்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி நம்மளே கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வெளில போயிட்டு அங்கிட்டு பார்த்தா ஒரு கார்கிட்ட ஒரு சாவி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாவியை தான் எடுக்கிறோம் இல்லை போ இங்கிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கிட்டு வாங்க அங்கிட்டு பாரு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு சரி போ சாண்டினா வேற இருக்காடா யாரும் பாங்கிறான் இந்த வீட்டுக்குள்ளே போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்குள்ளே போடா இந்த நாய்க்கு புல்லட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மேலே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் புல்லட்ரா அதெல்லாம் கன் இருந்தால் தானே எடுக்க முடியும் அதுக்கு நம்ம முதல்ல அவனை போட்டு தரேன்டா இப்போ நமக்கு வெப்பனுக்கு தாண்டா தேவை இன்னும் இதை ஆன் பண்ணலையாடா கிழவனையும் கிளவியையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பியானோ இருக்குல்ல திரும்பியும் வாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு கிளவி போடுறோம் சாப்பிடா மண்டை ஷாட்டு அடுத்து வாடா கிளவு ஏ மிண்டல் கிராண்ட் கிளவா வந்துருவான்டா போடு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணெடுத்துடா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ போகணும் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வேறு மயக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ போட்டு தள்ளியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் கார்கிட்ட இருந்துச்சு பாரு காருக்குள்ள இந்த டிக்கி 3 இது இருக்க முடியும்டா சரி நம்ம 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகணும்னா மேலே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் காக்கா சோட அதுக்கிட்ட இருந்து கீ எடுத்து வந்தீங்க கதவை திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி வேறு ஒரு வேலையை பார்த்து விட்றணும் ஃப்ரெண்ட்ஸ்
இப்போ நம்மள்ட்ட ஷார்ட் கன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வெப்பனை எங்கேயே கிடக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே போய் அந்த கிளாஸை பிரேக் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கீழே போய் அந்த கிராஸை உடச்சி அவனை அந்த கிராணியும் கிழவன் சனியனையும் கூப்பிட்டு நம்ம ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கேயே போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் எடுத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இது கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இது இப்போ தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அருண்ட கிராணி அருண்டி எடுத்துட்டுமா அவன் எடுக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அருண்ட கிராணி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை எதுக்கு கிராணி வந்துட்டுன்னா இப்போ போய் ஷார்ட் கன்னை தான் எடுத்து அது போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது 2 நிமிஷத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கிராணி கிடக்குதான்னு பார்த்துட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிராணியை காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சிட்டு போகல ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் கன் வேறு அங்கே போட்டு ஃப்ரெண்ட்னே நம்மள்ட்ட ஸ்டோனும் இல்லையே. காக்கா எப்படா சுடுவேன். இப்போ நம்ம கீழே தான் போய் ஆகணும். மேலே இதை போட்டு போயிடலாம், குரோபாரை. மேலே குரோபாரை போட்டுருவோம். மேலேயே ஷார்ட் கன்னையும் போட்டு போயிடலாம், கிழவன் எடுக்க மாட்டான். பார்த்துப்படா. ஷார்ட் கன் கீழே தான் இருக்குது. கிழவனுக்கு தெரியாமல் எப்படியாவது கீழே போய் ஆகணும். கிழவன் அதுக்குள்ளே போக மாட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன தடவை பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பண்ணிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இரு ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள்ட்ட வராங்க போய் எதுக்கும் பார்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிரைட்டாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எப்பா வரல ஃப்ரெண்ட்ஸ், கையை வர வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கடா இந்த பக்கடா ஃப்ரெண்ட்ஸ். கிராணி நம்மளை பார்க்கல போல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவன் கையில் அந்த கன்று இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்த்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. இந்த கிழவிக்கும் வேலையே இல்லை. பார்த்து இப்போ பார்த்தா எங்க வீட்டுக்கு வா, கறி குழம்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்படி வந்து மாட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப்பை செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். யாரு அது யாரோட ட்ராப்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கீழே போயிட்டு இப்போ கன்னை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எதுக்கு போட்டு தள்ளி காக்கா போதா. ஆனால் எதுக்கு அந்த கிராண்டிக்கு கிராண்ட்பா வராமல் இருந்தால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புல்லட் நம்மகிட்ட ஆமாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், யார் வந்தாலும். நம்மகிட்ட புல்லட் இல்லைடா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மள்ட்ட ஒரு புல்லட் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். யாராவது பார்க்குறதுக்குள்ளேயும் அந்த எலும்பு கொடுக்கிட்ட ஒரு புல்லட் இருக்குண்டா. எதுக்கு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கிளவி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டே 5 ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசி டே இதுல மட்டும் This chicken makes me 15,000 rupees a day. Listen buddy, there's nothing to be afraid of. Just try playing this game. அவனை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேற வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளாம் போய் சரண் அடைஞ்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். The last day ஃப்ரெண்ட்ஸ். The last day. கறிக்குழம்பு இனிமேல் கறிக்குழம்பு கொடுக்குறேன் வானா வரவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நான் வீட்டில் கூட கறிக்குழம்பு ஆக்க சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கேயும் மோப்பம் முடிச்சு வந்து நம்மள போட வந்த இது பாத்தீங்களா போய் அடி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேற வழியும் இல்லை, இல்லைன்னா முயற்சி பண்ணுவோம். முயற்சி திருவினையாக்கும். நம்ம முயன்றால் சாதிக்கும். போட்டு தள்ளி வேமா வாடி போட்டு தள்ளி. இப்போ வேற வழியுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிழவனுக்கு கிளவி என்ன பண்ணுவாங்கன்னு. எங்கே இருக்கோம்? கிளவி நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? அடா இந்த கிழவனும் இங்கே தான் இருக்கான். என்னடா பண்ணுறா? வெடிய போடுறா. கிளவி என்ன விட்டுருடி. கிளவி அடியே
இந்த கிழவனுக்கு இப்போ கண்ணாடி தான் குறைச்சல். அவனுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணே காதே கேட்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ பார்ட் 2ல காது ஜெயிச்சே காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காது கேட்காத கபோதிக்கு